ஹாய் மக்களே, இன்னைக்கு என்னன்னா பெண்களுக்கான விழிப்புணர்வு பற்றி தான் இன்னைக்கு இந்த கதையில் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். கொஞ்சம் பார்த்து பெண் பிள்ளைகளாகட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளாகட்டும் ரெண்டுமே சொல்லி கொடுத்து வளங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடி சொல்லி கொடுத்து வளர்க்க போகிறீங்க? ஏ பாட்டி, நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்லையா? பெண் பிள்ளைகளை பாவம் எப்படி சித்திரவதை செய்கிறாங்க பற்றியா? இந்த குடிச்சு புட்டு 2 வயசு குழந்தை, 2 மாத குழந்தை எல்லாம் அவங்களை என்ன பாவம் முன்னியும் பார்த்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதை பற்றி தான் பாட்டி பேசிட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்ம வளர்த்த லட்சணம் அப்படி. என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. ஆமாடி, அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெண் பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும், பசங்களை தட்டி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. பாட்டி, அந்த தட்டி கொடுத்து வளர்க்கறதுக்கும் அடிச்சு வளர்க்கறதுக்கும் என்னத்த வித்தியாசத்தை காண்டீங்க? என்ன கவிதை இப்படி கேட்டுப்பட்ட? ஒரே ஒரு பொண்ணை ஏதாவது கிண்டல் பண்ணாலோ இல்லை இப்போ அதாவது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இப்போ பொண்ணுங்க ஏதாவது செஞ்சால் உடனே என்ன செய்வாங்க? அடித்து மூளையில் சேர்த்துருவாங்க, இல்லை கையை காலை உடச்சிருவாங்க. அப்படி இல்லையா? உடனே என்ன செய்வாங்க? ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுருவாங்க. அதே ஆண்கள் ஏதாவது செஞ்சால் ஒரு 2 மாதம் ஜெயிலில் விடுவாங்க, உடனே பெயில் எடுத்துகிட்டு வெளியே விட்டுருவாங்க. திருப்பி என்ன பண்ணுவான்? திருப்பி அதே வேலையை தான் செய்வான். வேறு என்னத்தை செய்ய போகிறான்? நம்மளால் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பேச தான் முடியுமே தவிர்த்து நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? ஏன் பாட்டி, இதுக்கு எதுவுமே வழியே கிடையாதா? ஏன் வழி இல்லை? இருக்கே. என்ன நம்ம சொல்கிறேன், உனக்கிட்ட வழி இருக்கா? ஆனால் ஆமாங்க்கா, என்னக்கா இப்படி பண்ணி போட்டீங்க? எப்போ பாரு நியூஸை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்கிறத விட்டுப்புட்டு எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு நடக்குதோ அவங்கள கண்டுபிடிச்சி அந்த இடத்துல சுட்டு கொள்ளணுமாக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கையும் ஒரு காலையும் வாங்கி விட்டுறணும். அப்போ தான் பின்னாடி அந்த மாதிரி யாராவது தப்பு செய்கிறவங்களுக்கு இது மாதிரி பாடமாக்குறதுக்குமாக்கும். அது வேணுச்சுன்னா உண்மைதான் மீனாம்மா, அந்த மாதிரி செஞ்சாலும் கொஞ்சம் தப்புக்கள் கம்மியாகும். இங்கே பாருங்கடி, உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் பசங்களை பெற்று வச்சிருக்கிறீங்க. அடுத்த பசங்களுக்கு வர மாதிரி நம்ம பசங்களுக்கு வரக்கூடாது. பொட்டப்புள்ளி எவ்வளோ கண்காணிக்கிறீங்களோ அதே மாதிரி பசங்களையும் கண்காணிக்கணும். என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, அதெல்லாம் கவனிக்கணும். அதை விட்டு போட்டு அடுத்தவங்க போல தானே அது அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆச்சுன்னா நம்ம பிள்ளைங்களை பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம் பாட்டியம்மா, அது வேணுச்சுன்னா உறுதி தான். பொட்டப்புள்ளி ஆகட்டும் பையனாகட்டும் ரெண்டுமே நம்மளுக்கு ஒஸ்தி தான். இதுவும் பீலாகக்கூடாது, அதுவும் பீலாகக்கூடாது. எங்கள் பையன் நல்ல நாளே லூட்டி விட்டுன்னு திருவான். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கிறேன் நான். அடியே மீனம்மா, உண்டு 2 பசங்களை பெற்று வச்சுக்கிறேன், கொஞ்சம் பார்த்து உசாராக இருந்துக்கோ. என்ன பாட்டியம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க? அவங்க சின்ன சின்ன பசங்களாக்கும். அடியே, சின்ன சின்ன பசங்களா தான் இப்போ நம்ம முருகலை. ஆமா மீனம்மா, கொஞ்சம் பார்த்து பையானமா இருந்துக்கோ. ஆமா ஆமா தீபாக்கா, கொஞ்சம் உசாரா இருந்துக்காங்க. நீங்களும் ஒரு பொட்டப்புள்ளி வச்சிருக்கீங்க. ஏய், 2 பேரும் ரெடி சாப்பிட்டு விட்டுக்கிறீங்களா? நீ பையனை வச்சிருக்கிற, நீ பொட்டப்புள்ளி வச்சிருக்கிறன்ட்டு. பாட்டியம்மா, நீங்களும் கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்க. ஏதோ ஊர்ல சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் வரல, பாத்துக்கோங்க. 60 வயசு கிளியே, சாரி 60 வயசு கிளியவே சீரழிச்சு போட்டாங்களாம். அடியே, அது 60 வயசு கிளவியாக்கும். பாவம் விறகு வெட்டுறது காட்டுக்கு போனா அந்த கிளவியை பிடிச்சி சீரழிச்சுட்டாங்க. என்ற கட்டில அந்த பப்பு வேகாதடி, கொஞ்சம் உசாரா இருந்துக்கோ. ரொம்ப குருமாய் போச்சு அம்மா ஊரு. சின்ன வயசு பிள்ளையும் விட மாட்டேங்கிறாங்க, அரி குழந்தை அந்த குழந்தையும் விட மாட்டேங்கிறாங்க, படிக்கிற பிள்ளைங்களையும் விட மாட்டேங்கிறாங்க, கடைசியில் பாட ஏற கிளவிகளை கூட விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் உசாரா தான் இருக்கணுமாக்கும். மக்களே, பார்த்து குழந்தைங்களை பார்த்து சூதானமாக வளங்க. இப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு எல்லாம் லீவ் விட போகிறாங்க. அதனால் குழந்தைங்களை கொஞ்சம் வெளியே விட அதை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் செல்லு நோண்டுறதும் கொஞ்சம் டிவி பார்க்குறதும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன்.